படன் படன் அதான் கேட்குதுங்க நல்லா அந்த கேள்வி. அதில் என்னங்க ஒரே ஓட்டம் தான். ஆட்சிக்கு வந்தவங்க ஏங்க மூடவில்லை என்று கேட்டால் வாயை மூடுவோம், உடனே ஓடுவோம். நிலம் வளம் எல்லாம் களவுகிறது, மொழி சிதைந்தடிகிறது. அப்போது ஆரியன் படையெடுத்து வந்தான். ஐயா எழுதிருக்காங்க, ஆரியன் படையெடுத்து எங்கடா வந்தான்? இப்பதான் வரான். வடக்கன் படையெடுத்து வரான். 1.5 கோடி பேர் உள்ள வந்துட்டான். 1.5 கோடி வாக்குரிமை பெறுகிறான். வேலை வாய்ப்பை பெறுவது கூட பிரச்சனை இல்லை, அவன் வாக்குரிமை பெறுகிறான். வாக்குரிமை பெற்றால் அவன் இந்த நிலத்தின் அதிகாரத்தை, அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இப்போது தவிர்க்க முடியாமல் நாம் சில தொகுதிகளை மற்றவர்கள் கொடுக்க வேண்டியது வருகிறது போல, இனி ஈரோடு, பெருந்துறை, கோவை, இந்த கிழக்கு, தெற்கு, இந்த மாதிரி தொகுதி எல்லாம் அவர்கள் இடம் கேட்பார்கள். இங்கேயே திமுக இந்த ஜவஹர்பேட்டையில வந்து இந்தியில சோறுட்டி அடிச்சு வாக்கு கேட்கிறது, இந்தியில பேசுகிறது. ஈரோடு கிழக்கிலே கேட்டாங்க. அவன் சொல்றான், அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் சொல்றான், அவன் ராஜஸ்தானி பீகார்ல இருந்து வந்தவெல்லாம் சொல்றான், தமிழால வந்தா வேலை கொடுக்கும். இன்னைக்கு அவன் கூலி, நாளை அவன் முதலாளி. குறைந்த வேலைக்கு குறைந்த கூலிக்கு வருகிறான் என்று நீ வேலை கொடுக்கிறாய். அவன் தவிர்க்க முடியாத வேலையாளாக மாறிய பிறகு அவன் கூறுவதுதான் கூலி. அவன் 5000 கேட்பான். இன்னைக்கு 500 ரூபாய்க்கு செய்யறவன் 5000 கேட்பான். நீ கொடுத்தாக வேண்டும். நம்மளை திராவிடன் உழைப்பிலிருந்து உழைக்கிற திறனற்று குடிகாரனாக்கி, கஞ்சா, ஆவின், கொக்கைன், மெத்தப்பட்ட மீன், இப்படி போதையில அடிமையாக்கி முழுக்க திரை மயக்கத்திலே மூழ்கடிச்சு தூக்கி போட்டான். இன்னைக்கு திரை மயக்கம் என்ன செய்யுது? திராவிடனே கலங்கடிக்குது. அவன் கைதட்டி ஆர்ப்பரிச்சு கொண்டு வந்தது இன்னைக்கு அவனுக்கே சிக்கலாகுது. அணில் கைகளையும் காலுக்களையும் ஏறி குதிக்குது, எங்க உதறதுன்னு தெரியல. புலி அப்படி ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துருக்குங்க. திராவிட தாண்டிக்கிட்டு இருக்கான், அணில் குறுக்க ஓடுது. எவ்வளவு அறிவார்ந்த அறிஞர்கள் பிறந்தது. உலகத்திற்கு பொதுமறை வந்தவனின் பிள்ளைகள், பேரரசினுடைய வாரிசுகள். அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் உலகிற்கு, எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாரு, உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனமடா நம்மன்ட்டு. என்னடா எவன்லடா நம்ம குறைஞ்சு போகணும்? எவன்ல குறைஞ்சோம்? திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். இதாண்டா உலகத்திலே சிறந்த தத்துவம்னா. நம்ம மூதாதை என் செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும், எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் என்னும் என்பது இழுக்குன்ட்டான். கன்ஃபியூஷன் சொல்றான், தோல்விக்கு 2 காரணம்ங்கிறான். யாரு? கிருஷ்ண பரமாத்மா 2 காரணம் தாங்கிறார். என்ன? ஒன்று யோசிக்காம செய்யறது, இன்னொன்னு யோசிச்ச பிறகு செய்யாம இருக்கிறது. இது 2 தான்டா காரணங்கிறப்பல கன்ஃபியூஷன் சொல்றான். சரி என்று பட்ட பிறகு அதை செய்யாம இருப்பது கோழைத்தனம், அதுதான் தோல்விக்கு பெரிய காரணம். நம்மால் செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுங்கிறப்ப எதுலடா நம்ம குறைஞ்சிட்டோம்? எதுல குறைஞ்சோம்? அவ்வளவு ஒரு அறிவார்ந்த சமூகம் இப்படி ஒரு மூடர் கூட்டம் மாதிரி போய் மாறி போனால் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? இத்தனை பேர் அறிஞர்கள் வாழ்நாள் முழுமைக்கும் அர்ப்பணித்து சிறை கொட்டடியில் போய் வதைப்பட்டு மிதிப்பட்டு உழைத்ததற்கான மதிப்பு என்ன? எல்லாம் திட்டமிட்டு பறி கொடுப்பான் திராவிட, நம்மளை ஏமாத்துவான். இப்ப குடும்ப தலைவிக்கு 1000 என்ன சொல்லு? காலையில பிள்ளைகளுக்கு உப்புமா போட்டதை பெருமையா பேசிட்டு காலை உணவு போட்டு படிக்க வைக்கிறேன்றப்ப. அப்போ ஒரு கேள்வி எழுதல, சோத்து சித்தவைய கூட்டமா நீ மாத்திட்ட. 60 ஆண்டுகள் ஆண்டு காலையில ஒரு வேளை கஞ்சி குடிச்சிட்டு பள்ளிக்கூடம் வர முடியல என் பிள்ளைக்கு. ஒரு அம்மா பெருமையா சொல்லுது, எல்லாத்துக்கும் சாம்பார் டிஷ் கம்பல்சரி, சாம்பார் டிஷ் கொடுத்துருவோம். வாரம் முழுக்க சாம்பார் ஊத்துறதுங்க. பாருங்க, இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் அந்த அம்மா பேசுது, எல்லாத்துக்கும் சாம்பார் கொடுத்துருவோங்க. சாம்பார் 5 நாள் உப்புமா தான். அப்ப என்ன காரணம்? உப்புமா கம்பெனி, அதனால உப்புமா கிண்டி போட்டுக்கிட்டு. அவர்களுடைய திருட்டு திராவிட சித்தாந்தத்தை சினிமாவை வச்சு ஒழிக்க முடியாது. அதை தாண்டி தத்துவம் இருக்கு. இந்தியம். எது இந்தியம்? எல்லாத்தையும் பறித்து கொண்டு போகும், அது இந்தியம். பல்லை இழித்துக் கொண்டு கைகட்டி வேடிக்கை பார்க்கும், அது திராவிடம்.
எல்லாவற்றையும். கச்சத்தீவை திருப்பி எடு வழக்கு, கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அது இந்தியம். எந்த இந்தியம் திருப்பி எடுக்க முடியாது என்று சொல்கிறதோ அதோடவே தேர்தல் உடன்படிக்கை, அரசியல் கூட்டு, அற்ப பதவிக்காக கூட்டு. அப்ப எப்படி திருப்பி எடுப்பான்? இங்க நம்ம மக்களை ஏமாத்தணும்ல. கச்சத்தீவை மீட்க போராடுவோம், நான் வந்த பிறகு தீவிரமாக போராடுவோம். அது கொஞ்சம் அடிஷனலா சேர்த்துக்கிட்டான், கூடுதலா சேர்த்துக்கிட்டான். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்த உடனே ஒரு காந்தி ஜெயந்தி அன்றைக்கு நாங்கள் டாஸ்மார்க்கை மூடுவோம், முதல் கையெழுத்து அதிலே போடுவோம். ஆட்சிக்கு வந்தவங்க ஏங்க மூடவில்லை என்று கேட்டால் வாயை மூடுவோம், உடனே ஓடுவோம். நீ எங்க யாராவது கேள, அம்மையார் கனிமொழி அம்மா, நீங்க 2 லட்சம் இளம் விதவைகள், இந்தியாவிலே அதிக விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னீர்களே அம்மா, இப்ப நீங்க மூடுறேன்னு சொன்னீங்களம்மா. படன் படன் அதான் கேட்குதுங்க நல்லா அந்த கேள்வி. அதுல என்னங்க ஒரே ஓட்டம் தான்.